வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சி நிறைவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் கே மூர்த்தி, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பின்தங்கிய ஹல்துமுள்ள பகுதிக்கு ஜனாதிபதி விஜயம், மக்களின் பிரச்சினைகளுக்கும் உடனடி தீர்வு. 20வது அரசியல் திருத்தத்திற்கு எதிரான மனுக்களை ஆராய 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டிலிருந்து தப்பிப்பதற்கு மலால்குட அறிக்கையை மாற்றிய மைத்ரி. கணக்கு வழக்குகள் நிறைவடையும் வரை நியூ டயமண்ட் கப்பலை தடுத்து வைக்க நடவடிக்கை. உலக வாழ்வுக்கு விடை கொடுத்தார் பாடும் நிலா SPB. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்வரும் விரிவான செய்திகள். பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்தது போன்று மக்களை வாழ வைக்கும் யுத்தத்தை வெற்றி கொள்ள அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பிரயோக ரீதியாக செயற்படுவது கட்டாயம் என ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இலகுவான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தாத பிற்போக்கு சிந்தனையுள்ள அரசு அதிகாரிகளை சேவையிலிருந்து இடைநிறுத்துவதற்கு தான் பின்னிற்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஹல்துமுல்ல வெலன்பிட்ட குமாரத்தென்ன கல்லூரிக்கு இன்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச விஜயம் மேற்கொண்டார். பதுளை மாவட்டத்தின் முனராகலை பதுளை மாவட்ட எல்லையில் உள்ள மிகவும் பின்தங்கிய கிராமமாக வெலன்பிட்ட கிராமம் அடையாளப்படுத்தப்படுகிறது. குறித்த கிராமத்திலிருந்து வைத்தியசாலை மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு செல்வதற்கு சுமார் 2.5 மணித்தியாலங்களை செலவிட வேண்டியுள்ளது. குறித்த கிராமத்திற்கு செல்லும் வீதியில் ஒரு தடவையில் ஒரு வாகனம் மாத்திரமே பயணிக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. இவ்வாறான பின்தங்கிய கிராமம் ஒன்றுக்கு சென்ற ஜனாதிபதியை வரவேற்பதற்கு பெரும் எண்ணிக்கையிலானோர் கூடியிருந்தனர். அவர்களுக்கு மத்தியில் ஜனாதிபதி மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். வெள்ளவாய, பெரகல, வெலன்விட்ட மற்றும் 100 ஏக்கர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் வீதியை காப்பட் வீதியாக செப்பனிட்டு தருமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் ஜனாதிபதி துறைசார் அதிகாரிகளுக்கு நடவடிக்கை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கினார். குறித்த பிரதேசத்திற்கு மின்சார வசதியை பெற்றுக் கொடுப்பதற்கு பெரும் தடையாக காணப்படுவது, அதற்காக செலவிடப்பட உள்ள 105 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை உடனடியாக மின்சக்தி அமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஜனாதிபதி நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கும் சூழலுக்கு ஏற்புடைய வகையில் நிலக்கீழ் மின்சார இணைப்பை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளார். வெலன்பிட்ட கிராமத்திற்கு வரலாற்றில் முதல் தடவையாக ஜனாதிபதி ஒருவர் சென்று அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கிய முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்நிலையில் அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளுக்கு குறுகிய கால, நீண்ட கால மற்றும் மத்திய கால தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார். குறித்த பிரதேசத்தை சேர்ந்த சகல அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளும் வருகை தந்திருந்ததோடு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்குமாறு ஜனாதிபதி கூறப்பட்டுள்ளார். ரசாயன உர பாவனையின்றி சுமார் 4000 ஏக்கரில் மிளகு மற்றும் கருவாசைகை அங்கு மேற்கொள்ளப்படுகிறது. யானை மனித போராட்டம் காரணமாக அங்குள்ள மக்கள் தங்களது காணிகளை விட்டு வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ள நிலையில் ஜனாதிபதி யானை பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களை பிரச்சினைக்கு உட்படுத்தாது இலகுவான முறைகளின் ஊடாக மக்களுக்கான சேவையை பெற்றுக் கொடுக்க தயாராக உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா, ராஜாங்க அமைச்சர் ஹேனுக்க விதானகமகி, பதுளை மாவட்ட இணைப்பு குழுவின் தலைவர் சுதர்ஷன தனிப்பிட்டிய, உவா மாகாண ஆளுநர் AJM முசமில் ஆகியோரும் ஜனாதிபதியின் குறித்த விஜயத்தில் இணைந்திருந்தனர். மக்களின் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு மக்கள் அரசியல் தலைவர்களின் அலுவலகங்களுக்கு சென்ற நிலை மாறி மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி அவர்களை நாடி செல்லும் ஒரு யுகம் உருவாகியுள்ளது. மக்கள் இவ்வாறான ஒரு மாற்றத்தையே எதிர்பார்த்தனர். மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையில் நெருக்கத்தை ஏற்படுத்தி புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கு இதன் ஊடாக முடியும். அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் மக்களோடு நெருங்கி செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச இதன் போது வலியுறுத்தியுள்ளார். தேரர்களின் ஆங்கிலம், கணனி மற்றும் தொழில்நுட்ப அறிவு மேம்பாட்டிற்கும் பிரிவேனா ஆசிரியர்களின் நியமனங்கள், சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் குறித்த பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கும் ஆலோசனைகளை முன்வைக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்டவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
அறநெறி பாடசாலைகள், பிக்குமார் கல்வி, பிரிவினா மற்றும் பௌத்த பல்கலைக்கழக ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இனவாதமின்றி யதார்த்தபூர்வமான அறநெறி கல்வியை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு சகல சமய ரீதியிலான பதிவு செய்யப்பட்ட அறநெறி பாடசாலைகளில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் ராஜாங்க அமைச்சின் பூரண தலையீடு காணப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். அறநெறி பாடசாலை ஆசிரியர்களின் தேவைகளை இனங்கண்டு அவர்களை ஊக்குவிக்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்டறிந்து அதனை அமுல்படுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். பல்கலைக்கழகங்களுக்கும் தொழில்களுக்கும் இணைத்துக் கொள்ளும் போது அறநெறி சான்றிதழுக்கு முக்கியத்துவம் வழங்குவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. பிரிவினாக்கள் மற்றும் அறநெறி பாடசாலை அச்சு புத்தகங்களை மீள மறுசீரமைப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பிரிவினா ஆசிரியர்களாக உள்ளவர்கள் பட்டதாரி நியமனங்கள் பெற்றிருந்தால் அவர்கள் சேவையாற்றிய பிரிவினாக்களுக்கு நியமிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. பிரிவினாக்களுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் சிற்றூழியர்களாக 1,00,000 தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வேலை திட்டத்தில் உள்ளடக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மகா சங்கத்தினர் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ராஜாங்க அமைச்சர் விஜித்த பேருகொட, பொருளாதார புத்தெழுச்சி குறித்த ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ஷ ஆகியோரும் இப்பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். 20வது அரசியல் யாப்பு திருத்த சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை விசாரிப்பதற்கென 5 அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ள 20வது அரசியல் யாப்பு திருத்தச் சட்ட வரைவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் 18 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இம்மனுக்கள் எதிர்வரும் 29ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இதற்கென பிரதம நீதியரசரினால் 5 அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் பெயரிடப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய, நீதிபதிகளான புவனகே அலுவிகாரே, சிசரடி ஆப்ரு, பிரியாந்த ஜெயவர்தன மற்றும் விஜித் மலால்கொட ஆகியோர் இக்குழுவில் அடங்குகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலை தடுப்பதற்கு தவறியமை தொடர்பான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மலால்கொட குழுவின் அறிக்கையை மாற்றியமைத்தால் வெளிநாடொன்றின் தூதுவர் பதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் ஜனாதிபதி பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னை அழுத்தத்திற்கு உட்படுத்தியதாக சேவை இடைநிறுத்தப்பட்ட போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் வழங்கிய பூஜித் ஜெயசுந்தர விசாரணைகளின் போது சகல அதிகாரிகளிடம் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான விபர அறிக்கை காணப்படும் நிலையில் தனது அறிக்கை மாத்திரம் இல்லாமை குறித்து ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் தலைவராக செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் சகோதரர் தொடர்பில் தனக்கு சந்தேகம் எழுவதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன ஏன் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் தொடர்பில் அறிவுறுத்தப்படவில்லை என ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அறிவுறுத்துவதில் எவ்வித பயனும் இல்லை. அவர் சுறுசுறுப்பானவர் அல்ல. பயிற்சி அளித்தல் மற்றும் மேலும் 1-2 நிறுவனங்களே அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. அத்துடன் நிலவிய அரசியல் முரண்பாடுகள் காரணமாக நான் அதை கூற முற்படவில்லை என பூஜித் ஜெயசுந்தர பதிலளித்தார். இந்நிலையில் தாக்குதல் தொடர்பில் கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் கர்தினால் அவர்களுக்கும் ஏன் அறிவிக்கவில்லை என ஆணைக்குழு எழுப்பிய கேள்விக்கும் பூஜித் ஜெயசுந்தர பதில் வழங்கினார். கர்தினால் அவர்களுக்கு தெரிவிக்கும் வகையில் பாரதூரமாக விடயம் குறித்த நிலையான தகவல்கள் இருக்கவில்லை. அவ்வாறு இருந்திருந்தால் நாம் நிச்சயமாக கர்தினால் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன். தனக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி மாலை 5 மணியளவில் நிலந்த ஜெயவர்தன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறியதாகவும் குறித்த தொலைபேசி அழைப்பு 2 நிமிடங்களும் 13 வினாடிகளுமே எனவும் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்களின் மேலதிக தகவல் கிடைத்ததாகவும் நிலந்த தெரிவித்தார். வெளிநாட்டு புலனாய்வு தகவல்களா என நான் கேட்டேன். அதன் ஊடாகத்தான் தெரிவிக்கப்பட்டதென அவர் எனக்கு பதிலளித்தார். உங்களது தகவல்களை நீங்கள் திரட்டவில்லை என நான் கோரிக்கை விடுத்தேன். எதுவும் இல்லை என அவர் பதிலளித்தார். உண்மையாகவே புலனாய்வு பிரிவினர் மற்றவர்களின் தகவல்களை பரிமாறிய விடயமே இடம்பெற்றது. அவர்கள் எவ்வித தகவல்களையும் திரட்டியிருக்கவில்லை. பின்னர் இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக சென்றபோது முதற்கட்ட தெளிவுபடுத்தல் தொடர்பில் ஏனைய தரப்பினரின் தொலைபேசி உரையாடல் அறிக்கை காணப்பட்டது. எனினும் நான் அதிகாரிகளுக்கு மேற்கொண்ட அழைப்புகளின் அறிக்கை இருக்கவில்லை. அப்போது டெலிகாம் நிறுவனத்தின் தலைவராக மைத்திரிபால சிறிசேனவின் சகோதரரே செயற்பட்டார். நான் கடந்த காலங்களில் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தும் போது ஒருவித ஒலி கேட்டதாகவும், அதாவது குறித்த தொலைபேசி ஒட்டு கேட்க எனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு முன்பாக அரச புலனாய்வு சேவையின் ஒற்றர் ஒருவரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார் என பூஜித் ஜெயசுந்தர குறிப்பிட்டிருந்தார். குறித்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் அப்போதைய அரசியல் நிர்வாகத்தினரையே குறித்த சம்பவம் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும் என பூஜித் ஜெயசுந்தர குறிப்பிட்டார். சம்பவம் காரணமாக பல்வேறு மன உளைச்சலுக்கு தான் ஆளானதாகவும், அவ்வாறு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய தேவையில்லை எனவும், இறுதியில் தானும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவும் பலிகடாவானதாகவும் பூஜித் ஜெயசுந்தர குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் தூதுவர் பதவி தருவதாக குறிப்பிட்டாரா என ஓய்வு பெற்ற மேன்முறையீட்டு மன்ற நீதிபதி அதன் போது கேள்வி எழுப்பினார். ஆம், குறிப்பிட்டார்.
ஏப்ரல் 23ஆம் தேதி தாக்குதலின் பின்னர் தொடர்பொன்றை ஏற்படுத்தி அன்றிரவு தன்னை சந்திப்பதற்காக வருகை தருமாறு கூட்பட்டதாகவும் தான் சென்ற நிலையில் தான் விசேட காரணம் ஒன்றிற்காக வரவழைத்ததாகவும் இடம்பெற்ற சம்பவத்திற்கான பொறுப்பை தன்னால் ஏற்க முடியாதெனவும் பூஜித்தும் ஹேமஸ்ரீயும் இது தொடர்பில் குறிப்பிடவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். அதன்போது பூஜித் இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும், நான் பாதுகாப்பு சபையின் கருத்துக்களை கோரினேன் தானே, ஒரு வார்த்தையேனும் நீ குறிப்பிடவில்லை என ஜனாதிபதி தெரிவித்தார். அதன்போது போலீஸ் மாதிபராக செயற்பட்டமையினால் ஒழுக்கத்துடன் செயற்பட வேண்டும் என நினைத்தேன். அதன் பின்னர் மலல்கொட குழுவை அமைப்பதாகவும் குறித்த குழுவில் தன்னை குற்றவாளியாக காட்ட உள்ளதாகவும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டும் எனவும் எவ்வாறாயினும் விருப்பமான நாடொன்றிற்கு தூதுவர் பதவியை தருவதாகவும் விசாரணை விடயங்களை தான் மாற்றியமைத்து தருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தன்னிடம் தெரிவித்ததாக பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்தார். அத்துடன் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ள பூஜித் ஜெயசுந்தர மற்றொரு பரபரப்பு தகவலை வெளியிட்டார். தெஹிவலை டாபிக்கல் இன் விடுதியில் குண்டை வெடிக்க செய்த ஜமீல் முகமது என்பவர் தொடர்பான தகவல்களை வெளியிடப்பட்டது. ஜமீல் முகமது தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதன் பின்னர் டாபிக்கல் இன் விடுதிக்கு வந்து பிற்பகல் 1:45 அளவில் புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவரை சந்தித்துள்ளார். அவ்வாறாயின் புலனாய்வு அதிகாரி ஒருவருக்கும் ஜமீலுடன் தொடர்பு காணப்பட்டிருக்குமாயின் சஹ்ரான் தொடர்பில் புலனாய்வு பிரிவினர் அறியாமல் இருக்க வாய்ப்பில்லை என பூஜித் ஜெயசுந்தர சுட்டிக்காட்டினார். உரிய நபர்களை வரவழைத்து சஹ்ரானுடன் காணப்பட்ட தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுத்தால் அனைத்து விடயங்களும் வெளிவரும் என பூஜித் ஜெயசுந்தர மேலும் தெரிவித்தார். MT நியூ டயமண்ட் கப்பல் நிறுவனம் தொடர்பான கணக்குகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை கப்பல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் என சமுத்திர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. கப்பல் நிறுவனத்திடமிருந்து 3040 மில்லியன் ரூபாய் நட்டீட்டை பெற்றுக் கொள்வதற்கான சட்ட நிலைமைகளை சமுத்திரவியல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவி சட்டத்தரணி தர்ஷினி லஹத்துபுர தெளிவுபடுத்தினார். கப்பல் காரணமாக இன்னும் எமக்கு செலவினங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடல் எல்லையை தாண்டும் வரையில் எமக்கு செலவு உள்ளது. அந்த செலவினங்களை கட்டம் கட்டமாக அறவிடுவதற்கு எதிர்பார்க்கிறோம். அதற்காக அவர்கள் தயார் நிலையில் உள்ளனர். இன்னும் நாங்கள் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும். எமது கணக்குகள் மற்றும் உரிய சட்ட ரீதியான நடைமுறைகள் நிறைவடையும் வரை அவர்களை தடுத்து வைத்துள்ளோம். அது நிறைவடைந்ததும் செல்வதற்கான அனுமதியை வழங்குவோம். அந்த கப்பலில் இருந்து தற்போது எவ்வித எண்ணெய் கசிவும் ஏற்படவில்லை. கப்பல் பாதுகாப்பான நிலையில் உள்ளது. விசேட நிபுணர்கள் குழுவினால் தயாரிக்கப்பட்ட சூழலியல் அறிக்கை சட்டமா அதிபருக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் கடற்பகுதிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளவை தொடர்பில் நாங்கள் முடிவுக்கு வந்தோம். அதனை பயன்படுத்தி குறித்த கப்பல் தொடர்பில் குற்ற சட்டக்கோவைக்கு அமைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய பேசு பொருளாக இருந்த வைத்தியர் ஷாபி சஹாப்தீன் தொடர்பில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ அது தொடர்பில் எழுப்பிய கேள்வியொன்றிற்கு அமைச்சர் அலி ஜப்ரி பதிலளித்தார். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வரும் விடயம் தொடர்பில் சட்டத்தரணிகளை இணைப்பதும் மாற்றிக்கொள்வதும் உரிய தரப்பினரோடு தொடர்பட்ட விடயம். அதற்கு எந்த வகையிலும் நீதி அமைச்சு பொறுப்பில்லை. நீதி அமைச்சின் கீழுள்ள விடயம் அல்ல. நீதிமன்றத்தில் உள்ள வழக்கொன்றில் தலையீடு செய்யும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு பொறுப்பாக உள்ள அமைச்சிற்கோ இல்லை. நீதிமன்றத்தில் உள்ள வழக்கில் நீதி அமைச்சிற்கும் தலையீடு செய்ய முடியாது. அதன் அடிப்படையில் அது அதற்குரிய விடயம் அல்ல. உங்களது அரசாங்கத்தை அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காக சிங்கள பௌத்த மக்களிடையே காணப்பட்ட விடயம்தான் வைத்தியர் ஷாபி சஹாப்தீன் தொடர்பான விடயம். அவர் செய்த அழிவு, அவர் தொடர்பான வழக்கு தொடர்பான விடயங்களை கேட்டால் அது தவறு. நான் கேட்பது சிறியதொரு விடயமே. இதனுடன் தொடர்பட்ட சட்டத்தரணிகளின் பெயர் விவரங்களையே கேட்கிறேன். இலங்கையில் தற்போது 7,95,000 வழக்குகள் உள்ளன. அந்த வழக்குகளுக்கு வருகை தரும் சட்டத்தரணிகளின் பெயர் விவரங்களை வெளியிடும் அதிகாரம் நீதி அமைச்சிற்கு இல்லை. அவருக்கு தேவை என்றால் உரிய முறைகளின் ஊடாக பணத்தை செலுத்தி சான்றிதழ் ஒன்றின் பிரதிகளை பெற்றுக் கொள்ள முடியும். அவர் மலட்டுத்தன்மை ஏற்படுத்தும் சத்திர சிகிச்சையை மேற்கொண்டுள்ளாரா இல்லையா என்பது தொடர்பில் உங்களது நிலைப்பாடு என்ன? நீங்கள் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கு தொடர்பான விடயங்களை கேட்கிறீர்கள். அது தொடர்பில் நான் எவ்வாறு பதிலளிக்க முடியும்? அது தொடர்பில் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டு விட்டேன். நாங்கள் பார்ப்போம். டை கோட் அணிந்துள்ள அமைச்சர் 20வது திருத்த சட்டம் வந்ததன் பின்னர் அந்த அரசாங்கத்திற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் உபசாரம் செய்யும் விதத்தை பார்ப்போம். நான் உங்களிடம் அனுமதி பெற்று உங்களை போன்று உங்களது தேவைக்கு ஏற்ற வகையில் அணிய வேண்டுமா? நான் எனக்கு ஏற்ற வகையிலேயே ஆடைகளை அணிவேன். நீங்கள் அது தொடர்பில் எனக்கு கற்றுத்தர வேண்டிய தேவையில்லை. நான் நீதிமன்றத்திற்கு ஏற்ற வகையிலேயே அணிகிறேன். உங்களுக்கு ஏற்ற வகையில் அணிய தேவையில்லை. நீங்கள் யார்? இனவாதத்தை தூண்ட வேண்டாம்.
நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பில் கேள்விகளை கேட்கிறீர்கள். உங்களுக்கு இனவாதத்தை தூண்டுவதற்கான தேவையா உள்ளது? எவ்வாறு நல்லிணக்கம் தொடர்பில் கதைப்பீர்கள்? அமைச்சருக்கு இருக்கும் பொறுப்புதான் புத்தி சாதுரியமாக சமயோசிதமாக பதிலளிப்பது. பாராளுமன்றம் தொடர்பில் எந்த விடயத்தையும் அறியாமல் முதற் தடவையாக வந்த அமைச்சர் கோபமடைந்து சண்டியரை போன்று செயற்படுகிறார். அடிப்படை பயிற்சிகளுக்காக முன்பள்ளிக்கு அனுப்புங்கள். கடந்த காலங்களில் இவர் ஷாபி சஹாப்தீன் தொடர்பான மௌன விரதம் இருந்துவிட்டு தற்போது வந்து சட்டத்தரணி யார் என்று கேட்கிறார்கள். கடந்த காலங்களில் குருநாகளில் ஒரே பட்டியலில் இருந்தவர்கள் கூட கதைக்கவில்லை. அப்போது ஷாபி சஹாப்தீன் தொடர்பில் கதைக்கவில்லை. தற்போது ஏன் இங்கு வந்து கேள்வி எழுப்புகிறீர்கள்? சர்வதேச போதைப்பொருள் வர்த்தகர் என கருதப்படுகின்ற பூக்குடு கண்ணா மற்றும் கலா ஆகியோரின் இரு சகாக்களும் ஆமி நிலாந்த மற்றும் போம்பகுமார ஆகிய சந்தேக நபர்களும் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்திய பூக்குடு கண்ணா என்பவருடன் தொடர்பு வைத்து நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 150 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கம்பஹா பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். ஜிந்துப்பிட்டியை வசிப்பிடமாக கொண்ட 27 வயதுடைய சந்தேக நபர் கனேமுல்ல வெல்லன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்தும் ஆமி நிலந்தவின் சகாவான ஜகத் ரோஷான் போரா 12 ரக துப்பாக்கியுடன் மினுவாங்கொட பொல்வத்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவருடன் மேலும் 3 சந்தேக நபர்களையும் கம்பஹா போலீசார் கைது செய்துள்ளனர். மாத்தலை மற்றும் ரத்தோட் ஆகிய பகுதிகளுக்கு அண்மையில் ஹெரோயின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு மாத்தலை போம்பகுமார 2 கிராம் 980 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 18,000 ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டார். மாத்தலை பிராந்திய குற்றப்பிரிவு சுற்றி வளைப்பை மேற்கொண்டது. போதைப்பொருள் வர்த்தகரான உதயகுமார எனும் கலா என்பவரின் உறவினர் ஒருவர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார். கலனி பமுனுவில பகுதியில் வீடொன்றை சோதனையிட்ட போதே இவர் கைது செய்யப்பட்டார். 213 கிராம் 868 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டது. 6 செல்லிட தொலைபேசிகள், வங்கி கணக்கு புத்தகம், ATM அட்டைகள் மற்றும் ஹைபிரிட் ரக மோட்டார் காரும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கலா எனும் இவ்வர்த்தகர் தற்போது பெல்ஜியத்தில் இருந்து கொண்டு இம்மோசடி வர்த்தகத்தை வழிநடத்தி வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் வர்த்தகத்தை பாரிய அளவில் முன்னெடுத்து வந்த வர்த்தகர் ஒருவர் போதைப்பொருளை விற்பனை செய்து கொண்டிருந்த நிலையில் குருநாகல் விசேட பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். 4.5 கிராம் போதைப்பொருள் மற்றும் போதை வர்த்தகத்தின் மூலம் திரட்டப்பட்ட 1,70,000 ரூபாய் பணமும் அவரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபரிடம் காணப்பட்ட 5 வங்கிக் கணக்கு புத்தகங்களை சோதனையிட்ட போது அவற்றில் 3 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான பணம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபருடன் 5 செல்லிட தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டன. ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தான் மரண அச்சுறுத்தல் விடுக்கவில்லை என திட்டமிட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புபட்ட ஜனித் மதுசங்க எனும் பொடிலிசி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இவர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பூஸ்த சிறைச்சாலையிலிருந்து பொடிலெசி காலி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று முற்பகல் அழைத்து வரப்பட்டார். சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்டோருக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கவில்லை என லெசியின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்போது தான் அவ்வாறானதொரு அச்சுறுத்தல் விடுக்கவில்லை என பொடிலெசி நீதிபதி முன்னிலையிலும் தெரிவித்தார். திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான மாக்கந்துரை மதுஷ் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் ஒருவரது வாக்குமூலம் பெற வேண்டும் என திலீப் பீரிஸ் முன்வைத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஒருவர் மதுஷிடம் பல்வேறு லாபங்களை பெற்றுள்ளதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு குறித்தே வாக்குமூலம் பெறப்பட உள்ளது. ஐந்து தசாப்தங்களுக்கு மேலாக இசை உலகை ஆண்ட மாபெரும் கலைஞன் SP பாலசுப்ரமணியம் தனது 74வது வயதில் உலக வாழ்வுக்கு விடை கொடுத்தார். பிரபல திரை இசை பாடகர் SP பாலசுப்ரமணியம் கொரோனா தொற்று காரணமாக 50 நாட்களுக்கு மேலதிகமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டதன் பின்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இன்றைய தினம் இறையடி சேர்ந்தார். 74 வயதான அவர் 50 வருடங்களாக ஒரு பின்னணி பாடகராக 16 மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். 1966ஆம் ஆண்டு தெலுங்கு திரைப்படம் ஒன்றில் பின்னணி பாடகராக அறிமுகமான அவர் நோய்வாய்ப்படும் வரை தொடர்ச்சியாக பாடல்களை பாடி வந்துள்ளார். அதிகளவான பாடல்களை பாடியமைக்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் தனது பெயரை பதித்துள்ள அவர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளார். தமிழ் திரை இசை பாடகராக அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு
என்ற பாடல் மூலம் தமிழ் திரை இசை உலகில் காலடி எடுத்து வைத்தார். அதனால அது நான் ரொம்ப தேடி பார்த்தேன், அந்த பாட்டுக்கு கிடைக்கல. சும்மா ஒரு லைன் பாடுறேன் அந்த பாட்டு. அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு, அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. அதனைத் தொடர்ந்து இயற்கை என்னும் இளைய கண்ணி என்ற பாடலையும் பாடினார். இயற்கை என்னும் இளைய கண்ணி அந்த பாடல்கள் வெளிவருவதற்கு முன்னரே எம்ஜிஆரின் நடிப்பில் வெளியான அடிமைப்பெண் படத்தில் 1000 நிலவே வா என்ற பாடல் வெளிவந்து அவரை அடையாளப்படுத்தியது. 1000 நிலவே வா, ஓர் 1000 நிலவே வா, இதழோரம் சுவை தேட. பாடகர், நடிகர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், பின்னணி குரல் வழங்குனர் என பன்முக அடையாளம் கொண்ட SP பாலசுப்ரமணியம் 6 தேசிய விருதுகளை வென்றுள்ளதோடு தெலுங்கு சினிமா வழங்கும் 25 நந்தி விருதுகளையும் வென்றுள்ளார். பல்லாயிரக்கணக்கான இசை நெஞ்சங்களை ஈர்த்த SPBயின் குரல் தொடர்ந்தும் காற்றில் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கும். சபரிமலை செல்லும் அனைத்து பக்தர்களும் எவ்வாறு இம்முறை ஐயப்பன் விரதத்தை அனுஷ்டிப்பது என்பது குறித்து விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு மட்டக்குழி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் இடம்பெற்றது. குறிப்பாக COVID-19 காரணமாக பல கட்டுப்பாடுகள் இருப்பதால் இதனை எவ்வாறு மேற்கொள்வது என சபரிமலை குரு முதல்வரும் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதியுமான கலாநிதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். தற்போதைய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வைரஸ் நோய் பரவல் காரணமாக வழமையாக நாம் விரத முத்திர மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து மலை யாத்திரை செல்லுகின்ற இலங்கை வாழ் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இம்முறை சபரிமலைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. நாம் நம்முடைய சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த மகர ஜோதி பெருவிழாவிலே மாலை அணிந்து விரத பூஜைகள் வழிபாடுகள் அனைத்தும் வழமை போல நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். விரதம் இருக்கின்ற பொழுது முத்திரை மாலை விரதத்திற்கு அடையாளமாகத்தான் மாலை அணிந்து கொள்வது. எனவே நாம் மாலை அணிந்து இந்த பூஜைகளை செய்யலாம். எனவே இங்கே நாம் இருமுடி கட்ட வேண்டும் என்ற அவசியம் சாஸ்தாபுரத்திலே கிடையாது. உலகெல்லாம் பரவி இருக்கின்ற கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் வெகு விரைவிலே அது அகன்று எல்லா மக்களும் சேமமாக வாழ வேண்டும் என்கின்ற வகையிலே பிரார்த்தனைகளை கூட்டு பஜனைகளை நாம் செய்கின்ற வகையிலே பழமையான பூஜைகளை வழிபாடுகளை இந்த 32 ஆண்டுகள் நிறைவேற்றது போல இந்த ஆண்டும் அந்த பூஜைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி கார்த்திகை முதல் நாள் இந்த விரத முத்திர மாலை அணிந்து கொள்வது. நாம் ஜனவரி மாதத்திலே தான் மலைக்கு செல்லுவது. அந்த சூழலிலே ஒருவேளை ஐயப்பனுடைய திருவள்ளினாலே நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்தால் மலைக்கு செல்லுவோம். இல்லையே இங்கே அந்த விரத பூர்த்தியை பண்ணிக்கொள்வது, ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகத்தை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் என்பதனையும் சாஸ்தாபுரத்தின் சார்பிலே சாஸ்தாபுரத்திலே மாலை அணிகின்ற அனைத்து சுவாமிகளுக்கும் ஏனைய ஐயப்பன் அடியார்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தனியார் கம்பெனிகளால் நிர்வகிக்கப்படுகின்ற தோட்டங்களில் குறைந்தபட்சம் நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிப்பது குறித்த இறுதி தீர்மானத்தினை இன்னும் 2 வாரங்களுக்குள் பெற்றுத் தருமாறு தொழில் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தோட்ட கம்பெனிகளை கேட்டுள்ளார். தோட்ட கம்பெனிகள் மற்றும் தோட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் தொழில் திணைக்களத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். சுமார் 5 வருடங்களாக நிலை வரும் இப்பிரச்சனையை தொடர்ந்தும் இழுபறி நிலைக்கு இட்டுச் செல்ல தான் தயாரில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து முக்கியமான பேச்சுவார்த்தை அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இரு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட அமைச்சர் ஒரு சில கம்பெனிகள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியுள்ள வருடாந்த வாடகையை கூட செலுத்தவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். தோட்டங்களை நடத்தி செல்வதில் நட்டம் ஏற்படுவதாயின் அத்தோட்டங்களை அரசாங்கத்திடம் கையளிக்குமாறும் அமைச்சர்
அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். தோட்ட முகாமைத்துவத்துக்கென கூறி தனியார் கம்பெனிகளுக்கு ஒப்படைக்கும் உடன்படிக்கையானது மிகவும் பலவீனமடைந்த ஒன்றாகும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தோட்ட மக்களுக்கு குறைந்தபட்சம் அடிப்படை வசதிகளை எனும் பெற்றுக் கொடுக்க தோட்ட நிர்வாகம் செயற்படவில்லை. அரச நிதியிலேனும் தோட்ட அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தோட்ட நிர்வாகம் இடமளிப்பதில்லை எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான், பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ், முன்னாள் மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட தோட்ட தொழிற்சங்க தலைவர்கள், தோட்ட கம்பெனி பிரதிநிதிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். தோட்ட ஊழியர்களுக்கு ஊழிய சமலாப நிதியேனும் வழங்குவதில்லை என இங்கு உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து தொழில் ஆணையாளருக்கு முறைப்பாடு செய்வதாகவும் 1 மாதத்துக்குள் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நிமால் சிரிபாடி சில்வா தெரிவித்தார். இவற்றை கருத்தில் கொண்டு தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பாக தோட்ட கம்பெனிகளின் இறுதி யோசனைகளை இன்னும் 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தருமாறும் கோரிக்கை விடுத்தார்.